என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நேத்து அதை வித்தாச்சு, முந்தானத்து கூட அதை வித்தாச்சே, 2 நாளைக்கு முன்னாடி இதை வித்தாச்சு, 4 நாளைக்கு முன்னாடி அதை வித்தாச்சு. ஐயோ ஐயோ, இன்னைக்கு என்னத்தை விக்கிறதுனே தெரியலையே. ஆனா ஏதாவது ஒண்ண கண்டிப்பா வித்துதாகணும். அதோ அந்த மரம். பரவாயில்லையே, இந்த மரம் நல்லா ஓங்குதாங்க, ஒய்யாரமாத்தான் வளர்ந்துருக்கு. எத்தனை வருஷமும் இந்த மரத்தை பார்த்துருக்கோம், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பஸ் ஏறி இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எனக்கு இந்த ஐடியா வரலையே. இந்த மரத்தை வெட்டினா எப்படி விற்கலாம்? பெரிய பகுதியா இருக்கிறத மரக்கடையில கொடுத்து காசு வாங்கிடலாம். சின்ன பகுதிகளை குச்சி எல்லாம் சேர்த்து ஒரு ராயை கெட்டி அதை வித்து வேற கடையில காசு வாங்கிக்கலாம். வேற ஒண்ணும் இல்லடி, இந்த மரத்தை வெட்டி பேசாம வித்துறலாமான்னு பாக்க. இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்றதுனே தெரியல. என்னது இது? இவ வந்து இடையில குறுக்க நிக்கிறாளே, இவ என்ன பிரச்சனை கிளப்ப போறான்னு தெரியலையே. ஏண்டி, நான் இந்த மரத்தை வெட்டி விக்கிறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? ஐயோ, என்ன சொல்ற இவ? எனக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டி. ஐயோ, அப்ப இந்த மரத்தை வெட்டி நான் விற்க முடியாதா? ஐயா, என்ன இந்த நீலாம்பரி என் ஆசையில மண்ணலி போட்டதும் இல்லாம என் பிசினஸுக்கு ஒரு பிரேக் போட்டு விட்டுட்டாளே. என்னடி நீலாம்பரி, என்ன பஸ் ஸ்டாண்டு பக்கம் பஸ் ஏறவா? சரியான எமகிராதகியா இருப்பா போல, இவகிட்ட பேசி தப்பிக்க முடியாது. சரி, வேற என்னத்தை விற்கலாம்? என்ன பிசினஸ் பண்ணனு குழப்பமா இருக்கு. நானே பெரிய ஆளு, நான் இப்படி குழம்புனா எப்படி? அதான் இந்த பஸ் ஸ்டாண்டு பின்னாடி புதற்காடு மாதிரி ரொம்ப வருஷமா இப்படி புல்லு முளைச்சிக்கிட்டு இருக்கேன். யாராவது கேட்டாங்கன்னா இந்த புல்லை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடியில் ஒரு பாம்பு போயிருச்சுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். இந்த புல்லையெல்லாம் வெட்டி நல்லா கட்டுன்னு கட்டி ஒரு மிக்சியில போட்டு அரைச்சி அதோட சாறு எடுத்து எல்லாருக்கும் ஒரு டம்ளர் மூலிகை சாருன்னு சொல்லி ஏமாத்தி வித்துற வேண்டியதான். அதுவாட்டி, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கமா புல்லு இருக்குல்ல, அதுல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமாட்டி, இப்ப என்னதுக்கு புல்லெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி போட்டா நல்லதானே? பாம்பு கும்பு பூந்துருச்சுன்னா என்ன பண்றது? பஸ் ஸ்டாண்ட சுத்தமா வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? என்ன இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? பாம்பு உள்ள போயிரும் சொல்லி ஒரு சீனை போடலான்னு பார்த்தா உண்மையிலே பாம்பு போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளே. என்னடி சொல்ற? இந்த 2 பெஞ்சு கல்லியா புகுந்து போச்சா? அட பாவி கொலகாரி! ஓஹோ, இந்த புல்லுக்குள்ள இந்த புதருக்குள்ள பாம்பு குடுத்தன நடக்குன்னு தெரிஞ்சே அதை கிளீன் பண்ண போறேன்னு சொன்னா என்ன நீ வெல்கம் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்க? அப்படித்தானே டி? அடியே நீலாம்பரி, உனக்கு எனக்கு ரொம்ப நாளா ஆகாதது உண்மைதான். அதுக்காக இப்படி என்னைய பாம்பு போட்டு தள்ளட்டுன்னு பிளான் போட்டு உனக்கே நியாயமாட்டி? இதுல நிறைய மூலிகை செடி இருக்குல்ல, அதெல்லாம் புளிஞ்சு சாறு எடுத்து மக்களுக்கு கொடுத்து ஒரு சேவை செய்யலான்னு பார்த்தேன். இந்த மூஞ்சிக்கு என்னடி குறைச்சல்? சேவை செய்யறதுக்கு பெசல் மூஞ்சி எது இருக்கோ? ஏன்டி இப்படி என்ன பத்தி பைத்தியக்காரின்ற? என்னடி சொல்ற? இது என்னடா இது புது சட்டமா இருக்கு? 48 வருஷம் ஏடி தூக்குல போட்டா செத்து தானடி போவாங்க, அது என்ன சாகும் வரை தூக்குல போடுறது? நான் என் வாயை க்ளோஸ் பண்ணி இங்கனே உட்காந்துக்கிறேன் டி. ஏன்டி நீலாம்பரி, நேத்து ரைட்டிங் பேட் வித்துக்கிட்டு இருக்கும்போது உட்காந்தா பெஞ்சு தாங்குமான்னு கேட்டல்லட்டி, நல்லா உட்காந்தா தாங்குற மாதிரி 2 பெஞ்சு இருக்கு, வாங்கிக்கிறியாட்டி?
எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா ஒரு 10 வருஷமா அந்த பெஞ்சு ஒரு இடத்துல இருக்குடி. அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து எந்திரிச்சு போறாங்க டி. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு சேதாரம் செய்கூடி ஆகவே இல்ல டி. அப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா பாத்துக்கேன். ஆமா ஆமா, குறைஞ்ச விலை தான். எங்கேயுமே போக வேண்டாம், இங்கேயே இருக்கு. நீ உட்கார்ந்து பாக்குறதுக்காக ஸ்பெஷலா எங்கேயும் போக வேண்டாண்டி. ஏற்கனவே அது மேலதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னா பாரு. ஆமா ஆமா, இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வச்சு 10 வருஷம் ஆச்சு. அப்பத்துல இருந்தே இந்த ஸ்டோன் பெஞ்சு இங்க தான் கிடக்குது. நல்ல சரியான கருங்கல்லாட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தியா? இந்த ரெண்டையும் உன் வீட்டுக்கு எடுத்தாந்து போட்டுறேன்டி. நல்லா பார்த்து ஒரு அமௌண்டா போட்டு கொடு. ஏன்டி இப்படி சொல்ற? அந்த மரம் வெட்ட வெளியில தண்ணி ஊத்த ஆள் இல்லாம இருக்கே, அதை வெட்டி காசாக்கலான்னு பார்த்தா விட மாட்டேக்க. அது போகட்டு விடு. இந்த புல்லும் போதும் அடிக்கடி இங்கனே முளைச்சு கிடக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி மிக்சில அரைச்சி கசாயம் போட்டு காசு பார்க்கலான்னு பார்த்தா அதையும் விட மாட்டேங்கிற. சரிடி, நீ இவ்வளவு சொல்றிய. இந்த பெஞ்சி இங்கேயே கிடக்குது 10 வருஷமா. காத்துல காயுது, மழையில நனையுது, வெயில்ல வேகுது. சரி, இதை கொண்டு உன் வீட்டுல எடுத்து போட்டு வச்சுக்கேன்னு சொன்னா அதுக்கும் என்கவுண்டர்ல போட்டுருவாங்கன்ற. அந்த பக்கம் திரும்பி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? யோசி யோசி, நல்ல யோசி. நாமளும் யோசிப்போம். மரத்தை வெட்ட முடியாது, செடியை வெட்ட முடியாது, பெஞ்ச தூக்க முடியாது. அடுத்து என்ன பண்ணலாம்? உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொல்லுவாங்க. என் கையில என்ன இருக்கு? ஐ, கம்பி மேல போஸ்டுக்கு மேல படம். என்ன படம்? பஸ் படம். இப்பதான் ஒரு பஸ் போச்சு. அந்த பஸ்ல என்ன எழுதி இருந்துச்சு? அப்ப சரி, அதையே பண்ணிடுவோம். ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, உன் வீட்டுக்காரர் என்னவா இருக்காரு? இவதான் சரியான ஆள். இவகிட்ட கேட்ட வேண்டியதான். எத்தனை நாள் தாண்டி இப்படி அடுத்தவங்க பஸ்ஸுக்கே டிரைவரா இருக்கிறது? ஒரு சொந்த பஸ்ஸை வாங்கி போட்டு ஓட்ட வேண்டியதானே? ஏண்டி காசு கம்மியா கொடுத்தா போதும், ஒரு பெரிய பஸ்ஸை நான் தரேன்டி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் போச்சு பத்தியா? ஆனா நீ வாங்கிட்டனா இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் ஆளிச்சுட்டு வெள்ளை அடிச்சு விட்டுடி. அதுக்கப்புறமா காசு வாங்கிக்கலான்னு. நான் அதை வாங்கிட்டு தானே விற்க போறேன். அப்ப நீ தானே வாங்குவ. அதே தான் டி. ஏண்டி உனக்கு என்ன சந்தேகமாட்டி? அந்த பஸ்ல பத்தியா இது உங்கள் சொத்துன்னு எழுதி இருந்துச்சுல்ல, அதான் நான் விக்கலான்னு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு. அதான் என் சொத்தை நான் விக்கிறதுல என்னடி தப்பு? படி போக்கத்தவளை, உன்னால இன்னைக்கு ஒரு பிசினஸும் பண்ண முடியல. உனக்கு அந்த பஸ் வேண்டாம்னா சொல்லு, நான் வேற யாருக்கிட்டே எடுத்துக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.